ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் வந்து நான் மெயினாக ஷேர் பண்ணுறது என்னென்னா, இப்போ ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி என்னோடய குழந்தை 2 வயசு குழந்தை கலாம்ஸ் வேர்ல்ட் ரெக்கார்டில் வந்து எக்ஸ்ட்ராடினரி கிராஸ்பிங் பவர் ஜீனியஸ் கிட் அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டகரியில் அவார்ட் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இது எப்படி அந்த ரெக்கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணோம், குழந்தைய எப்படி ட்ரெயின் பண்ணோம், ஸோ அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணாங்க, குழந்தை எப்படி எதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாங்க, ஸோ இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் எப்படி அப்ளை பண்ணோம்னு சொல்லிடலாம். வந்து இங்கே இப்போ கேனடாவில் இருக்கோங்க. இங்கே வந்து குழந்தைங்களுக்கு வந்து தமிழ் பேசுகிறதுக்கு அவ்வளோ நிறையா தமிழ் கற்றுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. பெரிய குழந்தைக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு இப்போ தான் அவங்க எஸ்கே போகிறாங்க. அவங்களுக்கு வந்து சரி தமிழ் டச் இருக்கணும், தமிழ் கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக நான் வீட்லேயே வந்து திருக்குறள் சொல்லி கொடுத்துட்ருப்பேன். ஸோ அவங்களுக்கு திருக்குறள் சொல்லிக் கொடுக்கும்போது என்னோடய 2வது குழந்தையும் அதை பார்த்தே கற்றுக்கிட்டாங்க. திடீர்னு ஒரு நாள் வந்து அவங்களே தானாக திருக்குறள் ஒரு 3 திருக்குறள் அவங்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து சொல்லுவாங்க போல், நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் அவங்கள ட்ரெயின் பண்ணால் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தோம். அவங்களே ஆட்டோமேட்டிக்காக நம்ம பெரிய பாப்பாவுக்கு அவங்க அக்காவுக்கு சொல்லிக் கொடுக்குறத பார்த்து கற்றுக்கும் போது சரி நம்மளே அவங்களுக்கு இன்னும் கூட எஃபர்ட் போட்டு சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் திருக்குறள், அதுக்கப்புறம் கலர்ஸு, ஷேப்ஸு, நம்பர்ஸ், தமிழ் ஆல்பபெட்ஸு, வேர்ட்ஸு, ஃப்ளாஷ் கார்ட்ஸு, பாடி பார்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து இந்த கண்ட்ரீஸோட ஃப்ளாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ளாக்ஸ் கார்ட்னா அது என்ன கண்ட்ரின்றதை சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தோம். அவங்க வந்து ஈஸியாக கற்றுக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்களுக்கு இருந்துச்சு. நாங்கள் அவங்க சொல்ல அப்பப்போ வீடியோஸ் எடுத்துக்கிறோம். ஏன்னா குழந்தைய உட்கார வச்சு சொல்லுங்கன்னா கண்டிப்பாக அவங்க சொல்ல மாட்டாங்க. அவங்களா இன்ட்ரெஸ்ட் எடுத்து சொல்லும்போது நம்ம அப்படியே கேப்சர் பண்ணிக்கணும், அவ்வளோதான். அப்படி ரேண்டமாக நாங்கள் எடுத்த வீடியோஸ்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தோம். அப்ளிகேஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் இந்த இவங்களோட வெப்சைட் கலாம் வேர்ல்ட்ஸ் ரெக்கார்ட்ன்ற கூகுளில் டைப் பண்ணிங்கனாலே வரும். அவங்களோட வெப்சைட்க்கு போனால் அவங்க வந்து ஒரு போர்ட்டல், ஒரு அப்ளிகேஷன் மாதிரி வச்சுருப்பாங்க. அதை வந்து ஃபில் பண்ண சொல்லுவாங்க. அதில் வந்து ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும். குழந்தையோட பேர், டேட் ஆஃப் பர்த்து, அவங்க என்ன மாதிரி சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தான் இருக்கும். ஸோ அந்த போர்ட்டலில் வந்து நம்ம அந்த பேசிக் டீட்டெயில்ஸ் கொடுத்து நம்ம அப்ளை பண்ணோம். அதுக்கப்புறம் அவங்க வந்து நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் அனுப்புவாங்க. அந்த மெயிலில் வந்து நம்ம வந்து யாரை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவிஸ்ரீன் அப்படின்னு ஒரு மேடம் இந்த கலாம் வேர்ல்ட்ஸ் ரெக்கார்டில் வந்து அவங்கள காண்டாக்ட் பண்ண சொல்லி ஒரு காண்டாக்ட் நம்பர் கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம டைரெக்டாக கால் பண்ணியோ இல்லை வந்து வாட்ஸ்அப் மூலியமாவோ காண்டாக்ட் பண்ணிக்கலாம். வந்து அப்போ அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணப்போ அவங்க வந்து நீங்கள் ஆல்ரெடி வீடியோஸ்லாம் எடுத்திருந்தால் எங்களுக்கு அனுப்பிவிடுங்க அப்படின்னாங்க. வீடியோஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து லேண்ட்ஸ்கேப்பில் தான் அவங்க கேட்குறாங்க. போர்ட்ரேட்டில் கொஞ்சம் வீடியோஸ் போர்ட்ரேட்டில் எடுத்திருந்தேன், கொஞ்சம் வந்து லேண்ட்ஸ்கேப்பில் எடுத்திருந்தேன். பட் நான் உங்ககிட்ட சொன்னப்போ இல்லை பரவாயில்ல, நீங்கள் லேண்ட்ஸ்கேப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, போர்ட்ரேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அனுப்பிவிடுங்கன்னாங்க. ஸோ நாங்கள் வந்து எங்ககிட்ட இருந்த வீடியோஸ் வந்து அனுப்பிவிட்டு இருந்தோம். இந்த வீடியோஸ் எல்லாம் எவாலுவேட் பண்ணுறதுக்கான ஒரு டீம் இருக்குது அவங்கக்கிட்ட. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த வீடியோஸ்லாம் சென்ட் பண்ணிவிடுவாங்க. அவங்க வந்து அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு அது ஓகேவாக இருந்துச்சுன்னா சொல்லுவாங்க, இல்லை வேறு ஏதாவது கரெக்ஷன்ஸு, இந்த வீடியோஸ் வேறு மாதிரி எடுத்து கொடுங்க, அந்த மாதிரி ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்துச்சுனாலும் நமக்கு வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்போ குழந்தைங்க வந்து பர்ஃபெக்டாக உட்காந்து சொல்லணும் அப்படின்லாம் அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்கங்க. ஏன்னா 2 வயசு 1 வயசு குழந்தைங்கலாம் விளையாடிட்டே தான் இருப்பாங்க. ஸோ பட் நம்ம அவங்க குழந்தைங்க சொல்கிறதே கொஞ்சம் தெளிவாக அவங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கணும். அதுதான் அவங்க வந்து மெயினாக பார்க்குறது. ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து வீடியோஸ் அனுப்பி அவங்க எவாலுவேட் பண்ணி வந்து அந்த எலிஜிபிலிட்டியை வந்து மீட் பண்ணுறாங்க, இவங்களை வந்து செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. ஸோ 2 வயசு குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மினிமம் ஒரு 200 வார்த்தைகள் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ என்னோடய பாப்பா வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 370 380 அந்த ரேஞ்சில் வந்து சொல்லியிருந்தாங்க. இதில் வந்து திருக்குறள், ரைம்ஸு அவங்களாம் வந்து ஒரு வேர்டுனா ஒரு வேர்டு கவுண்ட்டாக தான் எடுத்துப்பாங்க. பட் ஸ்லோகம் பார்த்திங்கன்னா அவங்க என்ன சொன்னாங்க, ஸ்லோகம் வந்து ஒரு லைனை வந்து ஒரு கவுண்ட்டாக எடுத்துப்போம், பட் திருக்குறள்லாம் ஒரு ஃபுல் திருக்குறளையே ஒரு கவுண்ட்டாக தான் எடுத்துப்போம் அப்படின்னாங்க. என்னோடய குழந்தை வந்து அப்போ ஒரு 8 திருக்குறள் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ஃப்ளாக் கண்ட்ரீஸ்லாம் கொஞ்சம் அப்போ சொல்லியிருந்தாங்க. நாங்கள் அனுப்பி ஒரு 1 வீக் ஒரு 10 டேஸ்லேயே வந்து அவங்க அந்த எவாலுவேட் பண்ணி ஓகே இந்த குழந்தை வந்து செலக்டட் அப்படின்னு சொல்லி அவங்க எங்களுக்கு கன்ஃபர்மேஷன் அனுப்பிட்டாங்க. ஸோ அவங்க கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பேமெண்ட் பண்ணணும். என்னென்ன அனுப்புவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு சர்டிஃபிகேட்ஸ்
குழந்தையோட பேர் போட்டு ஒரு சர்டிஃபிகேட்ஸ், அதுக்கப்புறம் என்ன கேட்டகரியில் அவார்ட் வின் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் என்னென்னலாம் அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்றத ஒரு சர்டிஃபிகேட் அனுப்புவாங்க. அது கூட வந்து ஒரு மெடல். இந்த மெடல் வந்து அப்துல் கலாம் சாரோட அந்த ஃபோட்டோ போட்ட ஒரு மெடல், அதுக்கப்புறம் வந்து ஒரு ட்ரோஃபி, அப்துல் கலாம் சாரோட ஒரு ட்ரோஃபி, அதுக்கப்புறம் ஒரு பேட்ச். இது வந்து பேட்ச் இது பண்ணிக்கலாம், பேட்ச்சு. அதுக்கப்புறம் இந்த ஒரு சாஷி கொடுத்துருந்தாங்க. அவங்க வந்து இந்த கலாம்ஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, அந்த இது பிரிண்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ இதெல்லாம் தான் அவங்களோட அந்த ரெக்கார்ட் வின்னர்ஸோட பேக்கேஜில் இருந்தது. ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து பே பண்ணணும். ஒன்ஸ் நம்ம குழந்தை செலக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நம்ம பேமெண்ட் பண்ணால் போதும். பேமெண்ட் டீட்டெயில்ஸும் அவங்க வந்து கேட்பாங்க. இப்போ இந்தியாவில் இருக்கவங்களுக்கு ஒரு பேக்கேஜ் இருக்கும். இப்போ நான் வந்து இங்கே கனடாவில் இருக்குன்றதால எனக்கு வந்து இன்டர்நேஷ்னல் கொரியர் அவங்க போடணும். ஸோ அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 5000 வந்து பே பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம ஒன்ஸ் பே பண்ணிட்டதுக்கப்புறம் அவங்க வந்து நம்ம டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. எந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணணும், குழந்தையோட நேமு, டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப் வந்து அவங்க பர்த் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. நம்ம ஃபில் பண்ணி இந்த ப்ராசஸ் எல்லாமே த்ரூ வாட்ஸ்அப் இல்லைன்னா இமெயில் மூலிமா அனுப்பலாம். வீடியோஸ் ஃபுல்லாக நான் வாட்ஸ்அப்பில் தான் அனுப்பினேன். இல்லைனாலும் நம்ம கூகுள் ட்ரைவில் போட்டு இமெயில் பண்ணால் அவங்க வந்து அதை அக்சஸ் பண்ணி எடுத்துப்பாங்க. இந்தியாவுக்குள்ளனா சீக்கிரம் வந்துடும். எங்களுக்கு வந்து அவங்க அனுப்பி ஒரு 20-25 டேஸ் ஆச்சு. இது வந்து உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப எங்களுக்கு ஒரு ப்ரௌடான மூமெண்ட்டுங்க. ஏன்னா ஒரு 2 வயசு குழந்தை வந்து அந்த வயசில் இந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து கையில் வச்சுருக்காங்க. அதுவும் அப்துல் கலாம் சார் பேர் இருக்க ஒரு சர்டிஃபிகேட்டை கையில் வச்சுருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்பவே எங்களுக்கு சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருந்துச்சு. ஸோ இது வந்து எல்லா குழந்தைங்களுமே பண்ணுறது தான். நிறைய பேரண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு அவார்டு இருக்கிறது தெரியல. ஏன்னா நான் ஏன் இந்த ஃபுல் வீடியோவாக போடுறேன்னா, எங்கிட்ட இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க எப்படி அப்ளை பண்ணுறது. எங்கள் குழந்தைங்களும் அதை பண்ணுவாங்க, பட் இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தெரியல. நாங்கள் ஒன்றுமே இல்லைங்க, உங்கள் குழந்தைங்க வந்து பண்ணுறத அப்பப்போ வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க, அவ்வளோதான். நார்மலாக அவங்க டே டு டே லைஃப்பில் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள், கலர்ஸ் சொல்லலாம், ஷேப்ஸ் சொல்லலாம், இல்லை நம்மளோட பாடி பார்ட்ஸ் அந்த மாதிரி சொல்லலாம், திருக்குறள் நீங்கள் சொல்லி கொடுத்தா சொல்லலாம், ஃப்ளாஷ் கார்ட்ஸ் வந்து ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லலாம். நம்ம வீட்டில் வந்து ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து ஸோ இது என்ன ஃப்ரூட், இது என்ன வெஜிடபிள் இப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு வந்து அதை வந்து ஞாபகம் வச்சு சொல்லுவாங்க. அல்ஃபபெட்ஸ், தமிழ் மந்த்ஸு, இங்கிலீஷ் மந்த்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அவங்களுக்கு அப்பப்போ சொல்லிக் கொடுக்க அவங்களுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஒரு கட்டத்தில் வந்து திருப்பி சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதெல்லாம் அவங்க சொல்ல நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டாவே போதும். 2 வயசு குழந்தைங்க, 3 வயசு குழந்தைங்க ரொம்ப பெருசாக, இதுவே பெருசு தான் ஆக்சுவலி. இந்தளவு அவங்க சொல்கிறதே அந்த வயசில் வந்து ரொம்ப பெரிய விஷயம்தான். நான் வந்து என்ன மாதிரி திங்ஸ் வந்து நாங்கள் யூஸ் பண்ணோம், அவங்க எப்படி இதெல்லாம் சொன்னாங்கன்னு சொல்லி நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து பாருங்கள். ஏபிசிடி இங்கிலீஷ் அல்ஃபபெட்ஸு, இது வந்து என்னோட ஃப்ரெண்டை ஒருத்தவங்க வந்து கொடுத்துருந்தாங்க. இங்கே தமிழ் அல்ஃபபெட்ஸ், இது வந்து நம்ம ஊரில் இந்த ஒரு மேப் இருக்குல்ல, வேர்ல்டு மேப்பு, இந்த தமிழ் அல்ஃபபெட்ஸ் மேப்பு, அதெல்லாம் ஆக்சுவலி மேப்பாக வாங்கிட்டு வந்தது இவங்க கிழிச்சிட்டாங்க. அதனால் நான் வந்து இதெல்லாம் வந்து கட் பண்ணி ஃப்ளாஷ் கார்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஒரு டாய் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு கொடுத்துருந்தாங்க. அவங்களே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஏபிசிடி இருக்கும், ஃப்ரூட்ஸ் இருக்கும். இதில் வந்து ஒரு சிலதெல்லாம் மிஸ் ஆயிடுச்சு. ஃப்ரூட்ஸு, ஷேப்ஸு, 12 ஷேப்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கலர்ஸு. ஸோ இதெல்லாமே ஒன்று ஒன்றா நம்ம எடுத்துக்கலாம். இது மாதிரி எடுத்து அவங்க படிக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக, நல்லா ஈஸியாக கற்றுக்குவாங்க. ஸோ இது நம்பர்ஸ், இது வந்து நாங்கள் எங்களோட பக்கத்து வீட்டு பாட்டி வந்து கொடுத்தாங்க. அது மாதிரி புக்கு இருக்கும், ஆல் இன் ஒன். நான் வந்து ஊரில் தான் வாங்கினேன். பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஃபுல்லாக படித்து என் குழந்தைங்க கிழிச்சிட்டாங்க. ரைம்ஸ் இருக்கும், ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, அப்புறம் தமிழ் அல்ஃபபெட்ஸ்லாம் இருக்கும். நிறைய விதமான ஃபுட்டு, எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸு, ஸ்டேஷ்னரி. நம்ம ஒரு புக்கு வாங்கினா கூட இதிலே வந்து அவங்களுக்கு நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிக் கொடுக்கலாம். இதில் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம இந்த புக்கில் பார்த்து சொல்லிக் கொடுக்கணும்னு இல்லை, நம்மளே நம்ம கண் இது, காது இது, அந்த மாதிரி நம்ம வந்து சொல்லிக் கொடுத்தா அவங்க வந்து கற்றுக்குவாங்க. ஏன்னா பெருசாக இதுக்கெலாம் நாங்கள் செலவு பண்ணல. இது எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து வந்தது. இதெல்லாம் ஊர்லேயே வந்து ஒரு 40 ரூபா 50 ரூபா புக் கொடுத்து நம்ம வாங்கிக்கலாம். இந்த ஃப்ளாஷ் கார்டு, இந்த கார்ட்ஸ் வந்து நான் என்னோடய பெரிய குழந்தைக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக வாங்கினேன். இதில் வந்து 195 கண்ட்ரிஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து இந்த ஃபஸ்ட்டு 50 வார்த்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஏபிசிடி, அப்புறம் ஒரு சில வார்த்தைகள்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃப்ளாஷ் கார்ட்ஸ் மட்டும்தான் நாங்கள் வாங்கியிருந்தோம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கார்டு. கோகோமெலன் ரைம்ஸ் பார்க்காத குழந்தைங்களே இப்போ இல்லை.
ஸோ ஒரு ஃப்ரெண்டோட பர்த்டே, பையனோட பர்த்டேக்கு ரிட்டன் கிஃப்டாக என்னோடய பெரிய பாப்பாவுக்கு இந்த கார்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 கார்ட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்து அனிமல்ஸ் தனியாக இருக்கும், அதுக்கப்புறம் இந்த கேரக்டர்ஸ் வந்து அந்த ஆக்ஷன்ஸ் என்னென்ன ஆக்ஷன்ஸ் பண்ணுறாங்க, அப்புறம் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து இதில் இருக்கும். ஸோ இந்த வீடியோ கூட நான் வந்து என்னோடய குழந்தைங்க வந்து என்ன மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னாங்கன்ற கிளிப்பிங்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். நீங்கள் அதையும் பாருங்கள். June, July, August, September, October, November, December. C H I J K L M N P Q R S T U V W X Y Z E U A I O இது என்ன சத்வி? UK, Singapore, France, Canada, Australia, Germany, Pakistan, India, Malaysia, Japan, Canada, America, என்னது? Flamingo, elephant, turtle, fish, monkey, cat, caterpillar, owl, fish, sheep, tabby. ஸோ இவ்வளோ தாங்க. இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து குழந்தைய வந்து ட்ரெயின் பண்ணோம். ஸோ கண்டிப்பாக குழந்தைய வந்து கம்பல் பண்ணி நம்ம இதை சொல்லிக் கொடுக்க முடியாது. நீங்களும் கம்பல் பண்ணாதீங்க. ஒருவேளை உங்களுக்கு குழந்தை வந்து இது இல்லைன்னா அவங்க வேறு ஏதாவது இப்போ மியூசிக் ரைம்ஸ் சொல்லலாம், இல்லை ஸ்லோகம் சொல்லலாம், இல்லை வேறு ஏதாவது அவங்களோட இன்ட்ரெஸ்ட். ஒவ்வொரு குழந்தைங்களும் யூனிக்கானவங்க, ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். எதை அவங்க செய்கிறாங்களோ, எதை சொல்கிறாங்களோ, ஸோ அதை வந்து நம்ம கேப்சர் பண்ணி வச்சுக்கணும். கண்டிப்பாக இதை தான் சொல்லணும், அதை தான் சொல்லணும், அவங்க இந்த குழந்தை எப்படி சொல்கிறாங்க, நீங்கள் எப்படி சொல்லுங்கன்னு கண்டிப்பாக கம்பல் பண்ணாதீங்க. அது ஒர்க் அவுட் ஆகவே ஆகாது. அந்த மாதிரி நம்ம பண்ணவும் கூடாது. இந்த கலாம் வேர்ல்ட் ரெக்கார்ட் மட்டும் இல்லை, இது கூடவே வந்து நிறையா இருக்குது. ஆக்சுவலி இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட், ஏஷியன் புக் ஆஃப் ரெக்கார்ட், இன்டர்நேஷ்னல் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் பற்றி ஃபஸ்ட்டு எங்களுக்கு தெரியல. நாங்கள் வந்து அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு இதை பற்றிலாம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. பட் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த 2 வயசு குழந்தைங்களுக்கு எல்லா ரெக்கார்ட்ஸ்லேயும் ஒரே மாதிரி க்ரைட்டீரியா தான் இருக்கும். ஸோ ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, ஒரே வீடியோ வச்சு 2 புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸுமே அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். நாங்கள் வந்து இதுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணியிருந்தோம். வேறு ஏதாவது உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில்ஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நீங்கள் இந்த கலம்ஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட் வெப்சைட் போனீங்கனாலே உங்களுக்கு வந்து எல்லா டீட்டெயில்ஸும் வந்து அவங்க கொடுப்பாங்க, யாரை காண்டாக்ட் பண்ணுறதுன்னு. அந்த காண்டாக்ட் பண்ணுற அந்த மேடம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ரொம்ப இன்ட்ராக்டிவாக ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி தான் இருந்தாங்க. பேரண்ட்டாக இந்த 1 வயசு 2 வயசு இல்லை இருக்கும்போது ஒரு ரெக்கார்ட் ஹோல்டராக நம்ம குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப நமக்கு பெருமையான விஷயம் தான். இந்த வயசில் அவங்களுக்கு அது பெருசாக தெரியாது. நானும் என்னோட குழந்தைகிட்ட இந்த சர்டிஃபிகேட் காட்டினப்ப இது என்ன டாய், இதை வச்சு என்ன விளையாடுறது அப்படின்னு தான் அவங்க கேட்டாங்க. சர்டிஃபிகேட்ன்றது அவங்களோட ஒரு திறமையை வந்து இதுக்கு வெளியில் கொண்டு வர மாதிரி தான். இப்போ அவங்களுக்கு இருக்க திறமையை வந்து அவங்களால வெளியில் கொண்டு வர முடியாது. ஆஸ் அ பேரண்ட் அது வந்து நம்மளோட ஒரு கடமை தான். ஸோ நம்ம தான் அதை வந்து வெளியில் கொண்டு வரணும். ஸோ அதுதான் நாங்கள் வந்து பண்ணோம். நீங்களும் உங்களோட குழந்தைங்க வந்து இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அவங்க பண்ணுற அந்த விஷயத்தை வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட குழந்தைங்களுமே வந்து ரெக்கார்ட் ஹோல்டராக வர்றதுக்கு என்னோட வாழ்த்துக்கள்ங்க.
இந்த ரெக்கார்ட் வந்து நமக்கு கொரியர் மூலியமா தான் அனுப்பணும்னு இல்ல. இயர்லி த்ரைஸ் வந்து அவங்க ஒரு செரிமனி மாரி வைக்கிறாங்க. நம்ம அந்த அவார்ட் ஃபங்ஷன்ல கூட போய் வாங்கிக்கலாம். ஸோ இந்த அவார்ட் வந்ததுக்கப்புறம் அவங்களோட ஒரு ப்ரமோஷனுக்காக அந்த பாப்பாக்கு அந்த அவார்ட்ஸ்லாம் போட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். நம்ம வந்து அவங்கள பற்றி அந்த அவார்ட்ஸை பற்றி பேசி ஒரு சின்ன வீடியோ வந்து அனுப்ப சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுதான் நாங்கள் வந்து அனுப்பியிருந்தோம். வீடியோவை வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.